மேம் இந்த ஹோட்டல் பார்க்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். வெளியிலிருந்து பார்க்குறக்கு எல்லா ஹோட்டலும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் இங்கே பஸ்கிட்டே வெயிட் பண்ணிட்டுருங்க. நான் உள்ளே போய் ஹோட்டலெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூப்பிடுவேன். புரியுதா? அது வரைக்கும் யாரும் இடத்த விட்டு நகரக்கூடாது. வெல்கம் மேம். ஐஷுவோட டேட் இப்போ தான் கால் பண்ணி சொன்னார். இந்த ஊர்லேயே வச்சு எங்களோட தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மேம். இங்கே எல்லா அம்யூனிட்டிஸுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஐஷுவோடைய அப்பா வந்து உங்களை ஸ்பெஷலாக கவனிக்க சொல்லியிருக்காரு மேம். எனக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பற்றியெல்லாம் தெரியாது மேம். எனக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவலைப்படாதீங்க மேம். ஐஷுவோட டேட் எங்ககிட்ட கிளியராக சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு தடவை ஹோட்டலை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே வர சொல்லலாம். வாங்க மேம், வெல்கம் டு அவர் ஹோட்டல் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள். நான் உள்ளே போய் ஹோட்டல் நல்லா சேஃபாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்து கூப்பிடுவேன். ஓகே பண்டி அண்ணா, இது வரைக்கும் போன ஹோட்டல்ல எங்கேயாவது இந்த மாதிரி பிளே ஏரியா இருந்திருக்கா? இங்க பாருங்க, சர்க்கிள் எல்லாம் இருக்கு, பின்னாடி கூட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. பேசாம மேம் கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம எல்லாரும் இந்த ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். ஐயா ஜாலி. டே சிண்டு, என்னடா இது? மேம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். டே சிண்டு, நீ சொன்னது கரெக்ட் தான்டா. இந்த ஹோட்டல் உண்மையாவே சூப்பரா இருக்குடா. 5 ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கு. நான் இது வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் தங்குனதே இல்ல. மேல பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஐஷுவோட அப்பா சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா நல்ல பெருசா சூப்பரா தான் இருக்கும். That's right guys. நாங்க அடிக்கடி இந்த ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணிருக்கோம். இந்த ஹோட்டல் உண்மையாவே ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் guys. வெல்கம் மேம். உள்ள வந்து ஹோட்டலை நல்லா சுத்தி பாருங்க. ஸ்டெல்லா, ஐஷுவோட டாட் கால் பண்ணார் இல்லையா? அவங்க சொன்ன கெஸ்ட் வந்திருக்காங்கம்மா. வாவ், என்னது இது? உண்மையாகவே ரொம்ப பெரிய ஹோட்டலாக தான் இருக்கும் போல இருக்கே. உள்ளே வந்தோடனே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கே. பசங்க பார்த்தாங்கன்னா உண்மையாகவே பயங்கர குஷி ஆகிடுவாங்க. ரிசப்ஷன் ஏரியாவே பயங்கர அமர்க்கலமாக இருக்குது. அப்படின்னா ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? நாங்கள் முன்னாடி போன ஹோட்டலில் பசங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு மேம். அதனால தான் நான் அந்த மாதிரி பேச வேண்டியது இருந்துச்சு. எனக்கு கிட்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஆனால் உங்கள் ஹோட்டல் பார்க்குறப்பவே நல்லா தெரியுது. ரொம்ப நீட்டாக, ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கா? நீங்கள் கவலைப்படாதீங்க மேம். ஐஷுவோட டேட் வந்து எங்களோட ரெகுலர் கெஸ்ட். அது மட்டும் இல்லை, எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட. அவர் ஃபோன் பண்ண உடனேவே நான் சாரா கிட்ட சொல்லி ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவங்க தான் என்னுடைய அசிஸ்டன்ட் சாரா. சாரா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிப்பாங்க. சாரா, அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு பண்ணுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை முதல்ல உள்ளே வந்து ஃபுல்லாக ஹோட்டலில் ஃபுல்லாக செக் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம ரேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுக்க சொல்லியிருக்காரு. ரெட் வெல்வெட், நீயே இப்படி விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள்லாம் எப்போ விளையாடுறது? ஏ கார்த்தி, நான் வந்ததுக்கப்புறம் நீ வேணும்னே வந்து என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் வந்து முதல்ல சறுக்கலை பிடிச்சேன் தெரியுமா? சறுக்கல்ல விளையாண்டு எத்தனை நாள் ஆச்சு. எனக்கு சறுக்கல்ல இப்படி சறுக்கி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். செம ஜாலியா இருக்கல்ல பண்டி. உண்மையாவே இந்த ஹோட்டல் சூப்பரா இருக்கு பண்டி. ஏ ஐஷு, நீ அப்படியே என்ன சொன்ன? நீங்க உங்க ஃபேமிலியோட அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வருவீங்களா? அப்படின்னா வருஷம் ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இந்த ஹோட்டல் உனக்கு தெரியுமா? கமான் பண்டி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, இந்த ஹோட்டல் வந்து என்னோட டேடோட ஃப்ரெண்டோடது தான். என்னோட டேடும் இதில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் தான். இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஐஷு, அப்படின்னா நாங்களும் உங்கூடையே சூப்பரான ரூமில் தங்கிக்கிறோம். உங்கள் அப்பாவும் இதில் பார்ட்னர் தானே? அப்படின்னா எங்களுக்கு ரேட்ஸ்ல எல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? எல்லா இடத்துக்குமே காமனான 10% டிஸ்கவுண்ட் தான் தருவாங்க. நமக்குங்கிறதுக்காக ஸ்பெஷலாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே பண்டி, எனக்கே இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே போன மேமை வேற ரொம்ப நேரமாக காணோம். எனக்கு என்னமோ மேம் வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு தோணுது. என்ன ரெட் வெல்வெட், நீங்க 2 பேர் மட்டும் இங்க இருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் எங்கம்மா பஸ்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? மேம் நாங்க இங்க மேல இருக்கோம் மேம். அட கடவுளே, நான் வந்து ஓகே பண்ற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க என்னடா மேல போய் நின்னுட்டு இருக்கீங்க? என்னம்மா இதெல்லாம்? மேம், ஐஷு தான் இந்த ஹோட்டல் சூப்பரா இருக்குன்னு சொன்னா மேம். ஆமா மேம், ஐஷு தான் மேம் எங்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி மேல கூப்பிட்டு வந்தா. இந்த ஹோட்டல் உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஆமா மேம், எங்க எல்லாத்துக்குமே இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். இங்கேயே தங்கலாம் மேம். நானும் அதை சொல்லத்தான் வந்தேன். எல்லாரும் லக்கேஜ் எடுத்துட்டு ஹோட்டலுக்குள்ள வாங்க. ஐயா ஜாலி. அப்படின்னா இங்க தான் தங்க போறோமா? ஐயா ஜாலி, நான் ஃபர்ஸ்டா உள்ள போய் பார்க்க போறேன். வெளியிலேயே இவ்வளவு நல்லா இருக்கு, உள்ள எப்படி இருக்குமோ தெரியல. வாவ் பண்டி, சீக்கிரம் வந்து பாரு. ஹை நான்சி அக்கா, ஹோட்டல் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்ளோ சூப்பரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹோட்டல் பிடிச்சிருக்கா? சரி, ஓகே. ரிசப்ஷனில் சோஃபாலாம் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாரும் போய் அமைதியாக வந்து சோஃபாவில் உட்காரணும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும், என்ன அமௌண்ட் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுவேன். ஓகே பண்டி அண்ணா, வாங்கண்ணா. இந்த ரிசப்ஷன்லயே பேசாம தங்கிக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க சோஃபா பாத்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு? இதுதான் நம்ம தங்குனதுலயே வச்சு பெஸ்ட் ஹோட்டலு. பண்டி, ரிசப்ஷனே இவ்வளவு சூப்பரா இருக்குன்னா அப்படின்னா ரூம் எவ்வளவு நல்லா இருக்கும்.
ஆமா நான்சி, ரிசப்ஷன் ஏரியாவே சூப்பர் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எனக்கு என்னமோ இதை பாக்குறப்ப ரொம்ப புதுசா கட்டின மாதிரி இருக்கு நான்சி. அங்க பாரு எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு பாத்தியா? ரொம்ப பெரிய ஹோட்டலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மாடி இருக்கு. உங்கள் ஸ்கூலில் மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் எவ்வளோ பேர் சேர்ந்து தங்க போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கொடுங்க மேம். அதை பொறுத்து நம்ம ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியல மேம். ஆக்சுவலி வந்து நீங்கள் ரூம்ஸை பற்றி நீங்களே சொல்லுங்கள். பசங்க அவங்களுக்கு பிடிச்சமான ரூம்ஸை அவங்களே சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏ பண்டி, அந்த ஐஷு பாரு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. ஏ ஐஷு, ரொம்ப நேரமா அங்கேயே நின்றுட்டு இருக்கா. அந்த மெஷின் பக்கத்தில் அப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா? கமான் கைஸ், நீங்க யாரும் வெல்கம் ட்ரிங்க் எடுத்துக்கலையா? நம்ம எல்லாரும் குடிக்கிறதுக்காக தான் இங்க வெல்கம் ட்ரிங்க் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப தர்ஸ்டியா இருந்துச்சு, அதனால தான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலான்னு வந்திருக்கேன். கமான், நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. பண்டி அண்ணா, என்னன்னா அது வெல்கம் ட்ரிங்க்னு ஏதோ ஒன்னு ஐஷு அக்கா சொல்றாங்க. அப்படின்னா என்ன? புதுசா வர கெஸ்ட் எல்லாத்தையும் வெல்கம் பண்றதுக்காக இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க சிண்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் எடுத்துக்கோங்க. எனக்கு அவ்வளவா தர்ஸ்டியா இல்ல. ஏ பண்டி, அப்படின்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ்க்கெல்லாம் வந்து பணம் இல்லையா? ஏ அங்க பாரு, உண்மையாவே ஐஷு அந்த ஜூஸை புடிச்சு குடிக்கிறாப்பா. இது எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்டரி தான் நான்சி. இங்க வர்ற கெஸ்ட்டை வெல்கம் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. ஹை, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஐஷு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நானும் குடிக்க போறேன். வாவ், உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு கைஸ். ரூம் கிடைச்சா நான் சீக்கிரமா போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறேன். ரூம் இன்னும் கிடைக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. நீ பேசாம வந்து எங்க கூட சோஃபால உட்காரு வா. அண்ணா, அதான் ஐஷு அக்கா சொன்னாங்கல்ல, இது எல்லாத்தையும் வெல்கம் பண்றதுக்காக குடுக்குறாங்கன்னு. நீங்க ஏன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் புடிச்சு குடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களும் வந்து குடிங்கண்ணா. டே சிண்டு, நீ முதல்ல குடிச்சிட்டு வாடா, அதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா நாங்க எல்லாரும் போறோம். அண்ணா, இந்த ஜக்கே பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? அண்ணா, ஜூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குண்ணா. இந்த மாதிரி ஜூஸ் இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வெல்கம் ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டிங்களா? இப்போ வந்து இந்த ஹோட்டலோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு ரூம்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ரூம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 306, 307, 308, 309, 310 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரூம்ஸ், அதாவது டார்மெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு இந்த ரூமோட ரெண்ட் 2000 rupees. ஓ மை காட் ஆண்டி, டார்மெண்ட்ரி எல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஸ்வீட் தான் வேணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஆண்டி. அது ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு தாமா. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி டார்மெண்ட்ரி தான் எடுப்பாங்க. அதை பற்றியும் நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ யாருக்காவது டார்மெண்ட்ரி வேணுமா? ஆண்டி, என்ன ஆண்டி இது? ஒரு நாளைக்கு 2000 rupeesனா அப்ப 10 daysக்கு 20,000 rupeesா? நோ நோ நோ, ஒரு ரூமில் 10 மெம்பர்ஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 200 rupees மட்டும்தான் வரும். பரவாயில்லையே, விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்கு. அப்படின்னா 10 daysக்கு சேர்ந்து எனக்கு 2000 தான் வரும். ஆண்டி, நாங்கள் இந்த ரூமே எடுத்துக்கிறோம். இது டார்மெண்ட்ரி தானே ஆண்டி? நாங்கள் டார்மெண்ட்ரியே எடுத்துக்கிறோம். பண்டி அண்ணா, நம்ம கூட இதே எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே தானே? மேம், நாங்க எல்லாரும் டார்மெண்ட்ரியே எடுத்துக்கிறோம் மேம். வெரி குட். அப்படின்னா இந்த 5 டார்மெண்ட்ரிஸையும் நீங்களே எடுத்துக்கலாம். டோட்டலா 50 ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓ மை காட், நோ ஆண்டி, என்னால அந்த டார்ம்ல தங்க முடியாது. எனக்கு ஸ்வீட் தான் வேணும். ஓகே, அடுத்தடுத்த ரூம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். 106, 107, சாரி 108 அவைலபிள் இல்லை. 109, 110 இந்த 4 ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ரூம். இதுக்கும் பெர் டே வந்து 2000 rupees தான் வரும். இந்த ரூம் யாருக்காவது வேணுமா? ஆண்டி, இது அடுத்த லெவல்னு சொல்றீங்க, இதுக்கும் ஒரு நாளைக்கு 2000 தான் சொல்றீங்க. அப்படின்னா நாங்க எல்லாரும் இதையே எடுத்துப்போம்ல ஆண்டி. நாங்க எதுக்கு ஆண்டி 10 பேர் சேர்ந்து தங்க போறோம்? நோ நோ நோ, இந்த ரூம்ல வந்து டோட்டலா 4 மெம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ண முடியும். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 500 rupees ஆகும். 10 days ஸ்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5000 rupees ஆகும். ஓகேனா சொல்லுங்க, இந்த ரூமே எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். ஆக்சுவலி இந்த ரூம் ரொம்பவே நல்லா இருக்கும்மா. ஏ நான்சி, சிண்டு, ரோஸ், அப்படின்னா நம்ம 4 பேர் சேர்ந்து அந்த ரூம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தான் வரும். 10 நாளைக்கு 5000 rupees தான்ப்பா வரும். அடுத்து ஐஷு கேட்ட ஸ்வீட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 206, 207, 208, 209, 210 இது எல்லாமே ஸ்வீட் தான். இந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மெம்பர்ஸ் தான் ஸ்டே பண்ண முடியும். ஏசி அது மட்டும் இல்லை, பயங்கர லக்ஸரியாக இருக்கும். தேங்க் காட் ஆண்டி. எப்பவுமே நாங்கள் ஃபேமிலியோட வந்தால் ஸ்வீட்டில் தானே ஸ்டே பண்ணுவோம். இந்த டைமும் நாங்கள் ஸ்வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறோம் ஆண்டி. நானும் வைஷுவும் அந்த ஸ்வீட் எடுத்துக்கிறோம் ஆண்டி. ஐயோ ஆண்டி, அந்த ரூமை பற்றி ஏற்கனவே ஐஷு என்கிட்ட சொல்லியிருக்கா. நானும் கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவேன். பணம் வந்துச்சுன்னா எங்கள் மேம் பே பண்ணிக்குவாங்க. எஸ் மேம், ஐஷு எங்ககிட்ட அந்த ரூம் பற்றி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு மேம். நீங்கள் பே பண்ணிடுங்க மேம், வீட்டுக்கு போய் நாங்கள் பணம் கொடுத்துட்றோம். என்ன பண்ணிட்டு இதெல்லாம்? அந்த ரூமுக்கு ஒரு நாளைக்கு 10,000 rupees வரும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து 10 நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா 1 lakh வரும். அப்படின்னா ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் வரும்மா. ஆண்டி, நானும் வைஷுவும் 1 lakh ஈச் கொண்டு வந்திருக்கோம் ஆண்டி. 1 lakh ரூம் கொடுத்துட்டு மீதி 1 lakh நாங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிக்குவோம் ஆண்டி.
நோ நோ நோ, இது மணி மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. நம்ம பிரின்சிபல் மேம் கிளியராக சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூல் டூர் வந்திருக்கோம், புரியுதா? எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல தான் தங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் தங்கினா அதுக்கப்புறம் கண்டிப்பாக சண்டை தான் வரும். ஒன்று பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 days டாமில் ஸ்டே பண்ணுங்க. கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா மாற்றிக்கலாம். மேம், எல்லாத்துக்கும் டாமே புக் பண்ணிவிடுங்க மேம். ஓகே மேம், அப்படின்னா ஒரு தடவை டாமை நீங்கள் செக் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் ஸ்டெல்லா, எங்களுடைய அட்வான்ஸ் பேமெண்ட் ரெடியாக இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி செக் அவுட் பண்ணிட்டோம் மேம். நீங்கள் கொடுத்த 50,000ல் ஒரு 10,000 மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் மேம். வாட்? உங்கள் ஹோட்டல் மேலே தப்ப வச்சுட்டு எதுக்காக எங்களுடைய அட்வான்ஸ் அமௌண்ட்டில் கை வச்சிங்க? இதை என்னால் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பீட்டர், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட் ஜான் வந்து இன்ஸ்பெக்டர் தானே, அவருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க கிட்ட இவங்க ஹோட்டலில் நடக்கிற விஷயங்களை பற்றி சொன்னாதான் இவங்க சரிப்பட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேம், உங்கள் ஹோட்டலில் 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட்டில் மைனஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார், நீங்கள் போலீஸ் எல்லாம் கால் பண்ண வேண்டாம். உங்களுடைய அட்வான்ஸ் அமௌண்ட் டோட்டலாக நான் அப்படியே கொடுத்துறேன். ₹1 கூட மைனஸ் பண்ண மாட்டேன். மம்மி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது மம்மி, நான் விளையாடலாமா? பிரீத்தி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல. இதுக்கு மேலே நீ ரூம்குள்ளே போகக்கூடாது. பார்க்கில் வேணா போய் விளையாடு. ஓகே மம்மி, எனக்கு நல்லா தெரியும். நான் இனிமேல் ரூமுக்கு திரும்பி போக மாட்டேன். டே சிண்டு, என்னடா இது? அவங்க அம்மா வந்து ரிசப்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க, ரூமுக்கு போக வேணாம்னு சொல்றாங்க. இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. என்னடா பண்றது? எப்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறது? அவங்க அம்மாட்ட கேட்டலாமா? அண்ணா, அவங்க அம்மா கிட்டலாம் கேட்க வேண்டாம், நான் அந்த பிரீத்தி கிட்ட போய் கேட்கறேன். நீங்க இங்கேயே இருங்க. ஏய், உன் பேர் என்ன? பிரீத்தியா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் 4th standard படிக்கிறேன். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? ஆமா, உன் கூட வந்திருக்காங்களே அவங்க உங்க அம்மா அப்பாவா? எந்த ஊரு? நான் 4th எல்லாம் படிக்கல, 3rd தான் படிக்கிறேன். ஆமா, நீங்க என்ன நிறைய பேர் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து டூர் வந்திருக்கோம். 10 days தங்க போறோம். உன் பேரு பிரீத்தி தானே? ஆமா, நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சா? எதுக்காக ஹோட்டல் காலி பண்றீங்க? நாங்க நேத்து சாயந்தரம் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டல் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் போறோம். ஏன் இந்த ஹோட்டல் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல? ஏதாவது வசதி பத்தலையா? அதெல்லாம் எங்க அம்மா யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நான் அந்த பக்கமா போய் ஸ்லைட்ல விளையாடுறேன். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்ல. நான் தனியா தான் எப்பவுமே விளையாடுவேன் தெரியுமா? ஐயோமா! ஏ பிரீத்தி, கேர்ஃபுல்லா விளையாடலாம்ல. இந்த ஸ்லைடு ரொம்ப டீப்பா இருக்கும், டக்குன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். நான் கையை பிடிச்சிக்கிறேன், நீ என் கையை பிடிச்சிட்டே மேலே எந்திரிச்சு வந்துரு. உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் தெரியுமா? அதுக்கு தான் பிரீத்தி நாங்களும் சொல்றோம். நீ இப்பதானே வந்த, இன்னும் ஒரு 10 days எங்க கூட இங்கே ஸ்டே பண்ணா நம்ம எல்லாரும் ஜாலியா விளையாடலாம்ல. நீங்க எதுக்கு இப்பவே ஹோட்டலை காலி பண்றீங்க? ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துட போறாங்க. இதுக்கெல்லாம் போய் யாராவது காலி பண்ணுவாங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இது சரி பண்ற ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஹோட்டல்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இந்த ஹோட்டல்ல பேய் இருக்கு. ஏய் பிரீத்தி, சும்மா காமெடி தானே பண்ற. இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல பேய் இருக்கா? இந்த கதையை நம்ப சொல்றியா? நேற்று ஈவினிங் தான் நாங்கள் வந்தோம். நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் எல்லாரும் பயந்து எந்திரிச்சிட்டோம் தெரியுமா? நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ஒரு நிமிஷம் கூட தூங்கல. அண்ணா, என்னண்ணா இது? பிரீத்தி சொல்றத பார்த்தா உண்மையாவே இங்க ஹோட்டல்ல பேய் இருக்கும் போல. பிரீத்தி, நம்ம அடுத்த ஹோட்டலுக்கு போகணும் தெரியும்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு வா போலாம். தேங்க் காட், இந்த ஹோட்டலில் ஒரு வழியாக செக் அவுட் பண்ணியாச்சு. ஓ மை காட், பார்த்தீங்களா பீட்டர், இந்த ஹோட்டலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக செக்இன் பண்ணியிருக்காங்கன்னு. ஐ திங்க் நம்ம அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்களுக்கு சேஃபாக இருக்காது பீட்டர். ப்ளீஸ் பீட்டர், ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பசங்களை காப்பாற்றுங்க. கமான் சாரா, நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரு 2 days தங்கினாங்கன்னா அவங்களே எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ நீ தேவையில்லாமல் ஏதாவது போய் சொன்னேன்னா இந்த ஹோட்டலோட ஓனர் நம்மளை சும்மா விட மாட்டாரு. புரியுதா? நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நீ பிரீத்தியை பேசி கூப்பிட்டு வா. ஓகே பீட்டர், எனக்கு புரியுது. பிரீத்தி, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வா. பீட்டர், நீங்கள் முன்னாடி போயிட்டு இருங்க. வாவ், உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி தெரியுது. சீக்கிரமாகவே என்னோட பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களே. ஆமா ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நீங்களும் இங்கேயே தங்குங்க ஆண்டி. எங்களுக்கு பிரீத்தி நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டா, நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். ஐம் ரியலி சாரி கிட்ஸ். என்னால் கண்டிப்பாக எங்களால் இங்கே இதுக்கு மேலே தங்க முடியாது. நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகே பிரீத்தி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு சீக்கிரமாக வா, நான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டேக் கேர் கிட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இமீடியட்டாக உங்களோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டே சிண்டு, அவங்க அம்மா சொன்னது கேட்டியா? நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஹிண்ட் கொடுத்துட்டு போறாங்கடா.
நான் தான் சொன்னேன்ல, நீங்க இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நான் சில விஷயம்லாம் சொல்றேன் சரியா? எப்பவுமே நீங்க எங்கேயும் தனியா போகாதீங்க, நிறைய பேர் சேர்ந்து போங்க. நைட்ல கண்டிப்பா ரூமை விட்டு வெளியே போகாதீங்க சரியா? உங்களுக்கு அதுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம்னா உங்க மேம் கிட்ட நீங்களா சொன்ன மாதிரி சொல்லிட்டு இந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு போயிடுங்க. எங்க பேரை சொல்லாதீங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய் சிண்டு, பாய் பண்டி, பாய் பப்ளு, பாய் பிங்கி, பாய் பப்ளி. அண்ணா, இந்த பிரீத்தியும் நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், என்னென்ன பிரைஸ்ல ரூம்ஸ் இருந்துச்சு? இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க.